2024 என்கின்ற இந்த மாபெரும் பாடல் போட்டியினுடைய இறுதி சுற்றினை தொகுத்து வழங்குவதற்காக சக அறிவிப்பாளர் பெண் அறிவிப்பாளினி தீபிகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு கரகோஷம் ஒன்றை கொடுங்கள். எனக்கு பக்கத்தில் இன்னொரு பெண் அறிவிப்பாளர் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், வேலையும் கொஞ்சம் சரிசமமாக பிரித்து செய்யலாம் இல்லையா? புகழ்பெற்ற அறிவிப்பாளர் திருமாறன் அவர்களும் ஓம் சொல்றார். ஆனா கொஞ்சம் பொறாமப்படுவார் நினைக்கிறேன், எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு சொல்லி. ரைட், ஓகே, ஒலி வாங்கியோட வந்துட்டார். அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க, அப்பதான் கொஞ்சம் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். ரைட், நாங்கள் இப்பொழுது தீபிகா ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். முதல் போட்டியாளரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். அதற்கு முதலிலே தீபிகா இந்த போட்டியிலே தன்னுடைய நடுநிலைமை தன்மையை வழங்குவதற்காக இந்திய மண்ணிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாடகர் ஆண்டிப்பட்டி கரவா காத்துகின்ற அந்த மகத்தான ஒரு பாடலை வழங்கியதன் மூலமாக எங்களுடைய எல்லா பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்ட ஒரு பாடகராக இருக்கக்கூடிய செந்தில் தாஸ் அவர்களிடம் இந்த பாடல் போட்டி சம்பந்தமான கருத்துக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒலிவாங்கி இருக்கா? வாருங்கள், மேடைக்கு வாருங்கள். ரைட், ஒரு கரகோஷம் ஒன்று அவருக்காக. உண்மையிலே நாங்கள் இந்த 2024 சந்தோஷப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் இந்த இடத்துல பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இப்பொழுதுதான் எங்களுடைய யாழ் மண்ணினுடைய இசைக்கலைக்கு